வசிஷ்டர், விஸ்வாமித்தர், அகஸ்தியர், புலஸ்தியர், மார்க்கண்டர், பிருங்குமுனிவர் போன்ற தவர்சிகள் எல்லோரும் தவம் இருப்பதும் உடனே தன் கோபத்தால் அதை இழந்து விடுவதும் சில நேரங்களில் தங்கள் சுயநலத்திற்காக பாடுபடுவார்கள். ஆனால் அவர்கள் மத்தியில் தாங்கள் ஒரு வித்தியாசமானவர். புதுநல கண்ணோட்டம் ஓயாமல் தர்மத்தை காப்பாற்ற உழைப்பதும் யாருடைய அந்தப்புறத்திற்கும் எவர் உத்தரவின்றி போகக்கூடிய யோகிதையை பெற்றவர். அடுத்தவர்கள் குற்றங்களை கண்டித்து அறிவுரை கூறக்கூடிய நல்லவராகிய பெரியவர்களை யாரும் கெடுக்க முடியாது. ஆகவேதான் இடிக்கு துணையாரை ஆழ்வாரை கொடுக்கும் தகமையர் யாரோ என்ற வள்ளுவருக்கு நல்லவராக தங்களை கண்டு நான் மீண்டும் வணங்குகின்றேன் சுவாமி. அதோடு இவ்வனத்தை நோக்கி வந்த காரணத்தையும் நான் அறிய விரும்புகிறேன். இருந்தாலும் தங்களை பாமாலை பாடி வரவேற்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? எனது வரவேற்பை ஏற்று உங்கள் உளமாற என்னை ஆசீர்வாதம். வருவீர் வருவீர் பழரிசி சொன்னார்களே. மூத்தவர் சொல்லும் முதுவல்லிக்காயும் முன்னால் கசக்கும் பின்னால் இனிக்கும் என்பார்களே. உங்களுடைய வார்த்தைகள் எனக்கு கற்கண்டாக இனிக்க வேண்டுமே சாமி. நல்லா கூறுங்கள். வாழ்க பெண்மகளை வளர்க. தமிழர் வரவு ஒன்றும் சட்ட முறையாது. வந்தவருக்கு தகுந்த முறையோடு வரவேற்பு செய்த உண்மை இதுவரை யாரும் வாழ்க்கையில் கொள்ளாமல் ஒரு புதுவித வாழ்த்தாக வாழ்த்த விரும்புகிறேன். ஓங்கி உள்ள கலந்த உத்தமன் வேர்வாடி நாங்களும் மாவிக்கு சாற்றின ஆடினார். தீங்கின்றி நாளெல்லாம் திங்கள் மும்மாறி மீது ஓங்கு பிரசனில் ஊடு எழுவது பூங்குமலைவதில் பொறிவிண்டு கண்படுப்பு தேங்காத விற்கிறது சிறுத்தமணி புற்றி வாங்க குடனைக்கும் வள்ளல் பெற பசுக்கள் நீங்காத செல்வன் இருந்து நீங்காத செல்வன் இருந்து நீங்காத செல்வன் இருந்து அடியார்கள் வாழு அரகடகர் வாழு சட கோபந்தனும் நூல் வாழ கட சூழ்ந்த மணல்கள் வாழு மணவாள மாமணியே இன்னும் ஒரு நாளும் மணவாள மாமணியே இன்னும் ஒரு நாளும் மணவாள மாமணியே இன்னும் ஒரு நூற்றாண்டு வாழ 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 என்னுடைய சார்பாக வாழ்த்து. சபையை மருந்து பேசு சில சமயம் பேசாமல் இருக்க ஒப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூழ்வாத்தாலும் உண்பதே அமிர்தமாகும். முப்பொழுதும் வாழ அடுத்து இடுவாராயின் கப்பிய பசியினோடு கடும் பசியாகும் தானே. மோப்ப குழையும் மனுச்ச முகர்ந்து நோக்க குழையும் விருந்து அப்படின்னு யார் சொல்றது? வள்ளுவ பிறந்தகை சொல்லியிருக்கிறாரு. மேல 4 சீரு கீழே 3 சீரு மொத்தம் 1.25 தான். 1.25 அடிக்குள்ளேயே ஒரு மனிதனோட வாழ்க்கையை அடக்கி வச்சிருக்காரு. இதுக்கு உண்டான எதுக்காக சொன்னேன் அப்படிங்கிற விளக்கத்தை அப்புறமா சொல்றேன். வாழ்த்து முதல்ல போட்டுறேன். புகழ் மிகுந்த மலைவர நாட்டினிலே மாநில புகழ் மிகுந்த மலைவர நாட்டினிலே மங்கையர்க்குள் திகழ்ந்து வரும் மங்கையர்க்குள் திகழ்ந்து வரும் மகளே நீ வாழ்க. நீ வாழ்க உன் குலமாக உன் குடிவாழ்க. குறிஞ்சியின் கொற்றவனாம் நம்பியினற்றவள் தாழ் துதித்த குலமகளே நீ வாழ்க. நீ வாழ்க உன் குலமாக குடிவாழ்க. மங்களமாகவே வாழ்வாயமாகவே வாழ்வாயம்மா மனமங்களமாகவே வாழ்வாயம்மா மங்களமாகவே வாழ்வாயம்மா வாழ்வாயம்மா மாநிலத்தோடு
வாழ்வாயம்மா. திங்களனின் தலைவர் திங்களனின் மகனாம், திங்களனின் தலைவர் திங்களனின் மகனாம், செங்கலில் வேலவன் திருவருளாயணி. திங்களனின் சிவா செங்கலின் மகனாம், செங்கலில் வேலவன் திருவருளாயணி. செங்கலில் வேலவன் திருவருளாயணி. மங்கள மங்கள மங்களமாயவே வாழ்வாயம்மா. பாதகோடு வந்து பல்வாரம்மா மங்களமாயவே வாழ்வாயம்மா. நீ வாழ்வே உளமாயே உன் குடிவே. விருந்தோமை வேளாண்மை செய்தற் பொருட்டு என்று வள்ளுவர் காரணம். இல்லறத்தை போற்றி வாழ்வது என்பது விருந்தரை வரவேற்று அவருக்கு வேண்டிய உதவிகளை செய்திருக்க வேண்டும். அது மட்டுமில்லாது வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்வர்கள் என்று விருந்தவர்களுக்கு முக்கியத்துவம் அளித்துள்ளார். அந்த முறையோடு உபசித்த நீ வாழ்க. அந்த கதையெல்லாம் சொன்ன எதுக்காக தெரியுமா? நீங்க சொன்னது போல நல்லாரை காண்பதும் நன்று, நலமிக்க நல்லா சொல் கேட்பதும் ஒன்று, நல்லார் குணங்கள் உரைப்பதும் ஒன்று, அவரோடு இணங்கி இருப்பதும் ஒன்று. நட்டாமரை கயத்தில் நல்லனம் சேர்ந்தார்கள் கற்றாரை கற்றாரை காமருவர், கற்பிலா மூர்க்கரை மூர்க்கரை முகப்பர் முதுகாட்டில் காக்கை ஓர்க்கும் இடம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது எதுல உண்டு? விவேக சிந்தாமணியில உண்டு. விவேக சிந்தாமணிக்கு ஆசிரியர் இருக்கா? கிடையாது. ஆனா ஔவையார் இருக்காரு. ஔவையார் பாட்டி அங்க இருக்காங்க. எதுக்காக சொன்னா பாதரட்சைனா என்ன தெரியுமா? காலில் அணியிறது காலனி. செருப்பு. இடத்துக்கு தலைவி, அதாவது பசித்திரு தனித்திரு விழித்திரு இருக்காங்க. பசித்திருன்னா சாப்பிடாம இருக்க முடியும். சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? அறிவு பசியோட இருக்கணும். அறிவு பசியோட இருக்கணும். தனித்திருந்தா தனியா இருக்க முடியும். தனிமையில இருந்தா பைத்தியம் பிடிச்சிரும். தனக்குன்னு ஒரு வழியை வகுத்துக்கணும். அதுக்காக தனித்திரு. விழித்திருந்தா தூங்காம இருக்க முடியும். தூங்காம இருக்கலாம். தூங்காம இருந்தோம்னா உலகமே இருண்டு போன மாதிரி இருக்கும். எந்த நேரத்துல என்ன வேணாலும் நடக்கும். தயாராக இரு. அதான் விழித்திரு அப்படின்னாங்க. இந்த மூன்று வார்த்தையிலையும் முதல் எழுத்து எடுத்தோம்னா என்ன வரும்? பானா வரும். அடுத்து தனித்திருக்கு டா, விழித்திருக்கு பி, அப்ப ப த வி, பதவிங்கிற எழுத்து வரும். பதவி வந்தா மட்டும் போதுமா? பணிவு வரணும். பணிவு மட்டும் இருந்தா போதுமா? துணிவு வரணும். துணிவு வேணும். கொஞ்சம் துணிவு வேணும். இடத்துக்கு தலைவி அப்படிங்கிறது எனக்கு தெரியும். எப்படி இடத்துக்கு நீங்க தலைவி அப்படிங்கிறது எனக்கு தெரியும். சரி, அப்பேற்பட்ட தலைவி அப்படிங்கிற ஒரு பட்டம் பெற்ற நீங்க இந்த முனிவர் நீங்க வள வர்றப்ப அந்த பாதரட்சை என்று சொல்லக்கூடிய காலனியை கலட்டி வச்சு வள வந்தீங்களே. ஆமாங்க, நீடி வாழ்வு என்னுடைய கடமை அது. நான் முனிவர்கள்ங்கிறது தவம் செய்யக்கூடியவங்க. நீங்க நினைச்சீங்கன்னா எதை வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு இது ஒரு திறமை இருக்கு உங்கள்கிட்ட. சரி, நீங்க இப்ப பாதரட்சையை கழட்டி ஒரு கோயிலுக்கு போறோம். கோயிலுக்கு போனேன்னா பாதரட்சையோட உள்ள போக முடியுமா? போக கூடாது, முடியாது. ஏன்னா அங்க தெய்வத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, அந்த சன்னதிக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. உங்களை நான் தெய்வமா நினைச்சேன், நல்லாசி கொடுப்பீங்க அப்படிங்கறதுனால நான் பாதரட்சையை கலட்டி வச்சு உங்களை தெய்வம் மாதிரி நான் சுத்தி வந்திருக்கிறேன். ஏன்னா இருக்கக்கூடிய இடம் என்ன இடம்? குறிஞ்சி நிலம். அப்ப வச்சுக்கிறேன். இருந்தாலும் கதை முறைப்படி கேளுங்க. அதுக்கப்புறம் அந்த கதையை நான் சொல்றேன். பட்டு வெடிகள் கண்டு மொழி மாறே, பட்டு வெடிகள் கண்டு மொழி மாறே, பட்டு வெடிகள் கண்டு மொழி மாறே மாறே மாறே, முக்கியமான வாழ்வாதாரம். கண்டிப்பா ஆடை இல்லைன்னா மானம் போயிடும். ஆக ஆடை இல்லைன்னா மானம் போயிடும். இருக்க இடம் இல்லைன்னா
தெருவுல தான் படுத்து கிடக்கான். ஆமாங்க. அதுக்கு ரொம்ப நேரம் படுத்துக்க முடியுமா? அது எப்படி படுக்க முடியும்? முடியாது. ஆக அதே போல உண்ண உணவு இல்லைன்னா உசுரே போயிடும். ஆமாங்க. ஆக இது 3 தான் ஒரு மனிதனுக்கு முக்கியமான வாழ்வாதாரம். இந்த நாட்டை பற்றிய விவரத்தையும் தாய் தந்தையை பற்றிய விவரத்தையும் அற்புதமாக எடுத்துக்கொள்ளலாம். போனால் வராதது 2, மானமும் உயிரும். சரி, மானம் போயிருச்சுன்னா உயிரோட வாழவே கூடாது. மானத்துக்கு அப்புறம் மிஞ்சினது எதுவுமே கிடையாது. மானத்துக்காக தான் துணி கட்டுறோம். இந்த மானத்தை போனாலும் வராது, அதே மாதிரி உயிர் ஒரு தடவை தான் போகும், போயிட்டா திரும்ப வராது. அதனால போனா வராதது 2. அப்படி கண்டிப்பா. போன உயிர் திரும்ப வந்திருக்கு, அதுக்கு என்ன பண்றது? போன உயிர் திரும்ப வந்திருக்கு, அது வந்து புராணத்துல இருக்குங்க சாமி. இருக்கு. ஓ, நீங்க நடைமுறையை பேசுறீங்க. நான் வந்து நடைமுறையை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நான் முனிவர் இல்ல. நீங்க புராணம் தான் பேசுவீங்களோ? நடைமுறையா பேசுவேன். அதான பார்த்தேன். ஏன்னா நான் சொன்னது போனா வராது, மானமும் உயிருன்ட்டேன். மானம் அப்படிங்கிறது வந்து அது புராண ரீதியா பார்த்தாலும் சரி, இல்ல நடைமுறையா பார்த்தாலும் சரி, இந்த மானம்ங்கிறது போனுச்சுன்னா சாமி, மானங்கிறது என்ன தெரியுமா? ஆடைக்குள்ளே மறைந்திருப்பதுதான் மானம். அந்த ஆடைக்குள்ளே மறைந்திருப்பது மானம். ஆடை போனதுக்கு அப்புறம் மானம் போயிரும்ல, அதுக்காக தான் சொன்னாங்க. தீ இல்லைன்னா மானம் போயிரும்னாங்க. ஆமா. தீனா என்ன தீ? பருத்தி. பருத்தில இருந்து என்ன வருது? நூல் வருது. நூல் வரும். அந்த நூல் மூலியமா தான் என்ன வருது? அது ஆடைகள் நெய்யலாம். ஆடை வருது. அந்த ஆடையை தான் எதை மறைக்கணுமோ அதை தான் மறைக்கணும். கண்டிப்பா. அப்படியே இருக்காங்க. எப்படி? ஆண்களும் சரி பெண்களும் சரி அப்படியா இருக்காங்க? இல்லங்க. இல்ல இல்ல. ஆடை பாதி ஆள் பாதி. ஆள் பாதை ஆடை பாதி. ஆள் பாதி ஆடை பாதி. எல்லாம் பாதி பாதியா தான் இருக்கு. எல்லாம் பாதியா போயிருச்சு. அதுக்கு காரணம் யாரு? நம்மதான். ஆமாங்க, நம்மதான். அதுக்கு பேர் தான் நாகரிகம்ங்கிறாங்க. இறைவனை வந்து ஆட்சி கொடுத்தாரு, நீ அப்படியே பாதியோட தெரியும். ஏன்னா ஆதி காலத்துல வந்து ஆடையே இல்லாம தான் இருந்தாங்க. அப்ப வந்து அந்த உணர்வே அவங்களுக்கு தெரியாதான், என்னன்னே தெரியாதான். அப்ப அந்த உணர்வு இல்லாம இருந்த பிறகுதான் பாருங்க ஆடை அணியணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த இளதலைகளை எல்லாம் சுத்திக்கிட்டு இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் தான் அந்த ஆடைங்கிறதே வந்திருக்கு. அந்த காலத்துல பாம்புக்கு வந்து கால் இருந்திருக்கு. ஓ, பாம்பு மாடு எல்லாம் பேசுமா? இன்னைக்கும் மாடு பேசும். அது என்னைக்கும் தெரியுமா? ஒரே ஒரு வார்த்தை அம்மான்னு கூப்பிடும். அது மட்டும் இல்லவா, ஒரே ஒரு நாள் மட்டும் மகாவிஷ்ணுவோட மாடு வந்து பேசும். சரி, அதுதான் கருமாட்டு பொங்கல் தெரியுமா? தை. ஆமா, தை 2ஆம் தேதி பொங்கல்னு சொல்லுவாங்க. தை 2ஆம் தேதி இரவு மட்டும் மகாவிஷ்ணுவோட மாடு பேசுமா. அதனாலதான் மாடை வந்து தை 2ஆம் தேதி. எங்க அருமை மாப்பிள்ளை பாக்கியராஜ் அவர்கள் எல்லா மனிதருக்கும் தெய்வங்களுக்கும் சிலை உண்டு, ஆனால் நாரதருக்கு மட்டும் சிலை இல்லை. அந்த சிலை எங்கு இருக்கிறது என்று சற்று கேள்வியாக கேட்டுள்ளார். கண்டிப்பாக நேரம் கிடைக்கிறப்ப கண்டிப்பாக அவருக்கு பதில் இருக்க வேண்டும். அது ஒரு இடத்துல மட்டும் இல்ல, இப்ப வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு. இப்ப வந்து சிவனுக்கு வந்து உருவ வழிபாடு உண்டா? கிடையாதுங்க. அது சாபம் வாங்கினது. சாபம் வாங்கினால உருவ வழிபாடு. அந்த சாபத்தை யாரு கொடுத்தது? அது வந்து பிருங்கு முனிவர் கொடுத்தாரு. பிருங்கு இல்ல, பிருகு முனிவர். பிருகு முனிவர் கொடுத்த சாபம். ஏன்னா அபிமானத்தை வந்து கொடுக்கணும். ஏன்னா எல்லா முனிவர்களும் சேர்ந்து யாகம் பண்றாங்க. யாகத்தின் இறுதியில வந்து அவிழ்வானம் கொடுக்கணும். அது யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னா, சாத்விகம் உடைத்த யாருக்கோ சாத்விகம்னா என்ன? அமைதியான குணம் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் அபிழ்வானம் கொடுக்கணும்னு யார் சொன்னது? நான் தான் சொன்னேன். ஆமா, யார்கிட்ட சொன்னேன்? எல்லா முனிவர்கிட்ட சொன்னேன். அப்ப இதை சோதிக்கணும்னா பிருகு முனிவர்கிட்ட தான் போகணும். பிருகு முனிவர் நீ போ, நீ படி. எதுக்காக நான் பிருகு முனிவரை மட்டும் குறிப்பிட்டு சொன்னேன் தெரியுமா? எதுக்காக அப்படின்னா, அகந்தை அப்படிங்கிற ஒரு கண்ணு அவருக்கு காலில் கண்ணு இருந்துச்சு. காலில் கண்ணு இருந்துச்சு. அந்த அகந்தை அப்படிங்கிற ஒரு கண்ணு இருக்கிறதுனால அவர் என்னென்ன பாடுபடுத்துறாங்க. அந்த அகந்தை கண்ணை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க சொன்னீங்க. முதல்ல எங்க வராரு? முத யாரை பார்க்க வர்றாருன்னா பிரம்மாவை பார்க்க போறாரு. சத்தியலோகம் போறாரு. ஆமா, சத்தியலோகத்துல யாருக்கா? எங்க அப்பா இருக்காங்க. அங்க போகின்ற பொழுது பிரம்மா, பிருகு முனிவர் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன அவர் மதிக்கவே இல்லை. 3 முறை சொன்னாரு, 3 முறையும் மதிக்கல. அப்படியா? ஏண்டா நான் வந்திருக்கேன், அப்பேற்பட்ட முனிவர் வந்திருக்கேன், என்னை மதிக்க மாட்டேங்க. இனிமே உனக்கு வந்து உருவ வழிபாடு இல்லாத கடவுது. ஏங்க, ஆலயங்களே இல்லாமல் போகட்டும் அப்படிங்கிற ஒரு சாபத்தை கொடுத்தாரு. யாருக்கு? உங்க அப்பாவுக்கு. ஆனா 4 இடத்துல இருக்கு. ஆமா, எப்ப இந்த சாபம் வாங்குறதுக்கு முன்னாடி 4 இடத்துல இருக்கு. பிரம்மனுக்கு கோவில் இருக்கு, கண்டிப்பா இருக்கு. இன்னைக்கு பாருங்க, திருச்சி அருகாமையில ஸ்ரீரங்கம் பக்கத்துல திருப்பட்டூர் அப்படின்னு ஒரு ஊர். திருப்பட்டூர். அந்த திருப்பட்டூர்ல பிரம்மனுக்கு கோவில் இருக்கு. இன்னைக்கும் ஒரு ஆளுக்கு வந்து ஜாதகம் சரியில்லைனாக்கா அந்த சாதகத்தை கொண்டு போயிட்டு அவர் காலடியில் வச்சோம்னா அந்த கிரகங்கள்லாம் எப்படி ஆகும்? கிரகம் மட்டும் இல்லைங்க, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு அந்த ஜாதகத்தை கொண்டு போய் அவர் காலடியில் வச்சா கல்யாணம் ஆயிரும். அதாம்மா, கிரகம் மாறினாத்தனமா மாறும். ஆமாங்க. அப்ப கிரகத்தை முதல்ல கிரகத்தை மாத்தி அமைச்சது யாரு? இடைக்காட்டு சித்தர் அப்படின்னு சொல்லி அவர் தான் மாத்தி அமைச்சார். ஆக உனக்கு கோவிலே இல்லாம போக கடவுள் அப்படின்னு யாருக்கு? எங்க அப்பாவுக்கு சாபம்.
இரண்டாவதா இங்க வராது சிவபெருமானை பார்க்க போனாரு. கைலாய முறை. அங்கே சிவபெருமான் உத்தரநாடு ஆடி இருக்காரு. ஆடுகின்ற போது சிவபெருமானே பிருகுமுனிவர் வந்திருக்கேன் அங்கேயும் 3 முறை சொல்லி பார்த்திருக்காரு. அவர் அதை மதிக்கல. அப்படியா உனக்கு உருவ வழிபாடே இல்லாம கடவுது அப்படிங்கிற ஒரு சாபத்தை கொடுத்தாரு. அடுத்ததா இங்க வராரு மகாவிஷ்ணுவை பார்க்க போனாரு. பார்க்கறதுக்கு போறாரு. ஆமா, அங்க பார்க்கறதுல யாருக்கா பள்ளி கொண்டு இருக்காரு? யாரு? மகாவிஷ்ணு. அங்க போகின்ற பொழுது அவர் என்ன பண்றாரு? அவர் மரியாதை கொடுக்கல அப்படிங்கறதுனால ஏண்டா அங்க போனே அவன் மதிக்கல, இங்க வந்து இவன் மதிக்கல, இங்க வர நீனு என்னை மதிக்கல, தூங்குற மாதிரியே நடிச்சாரு. அப்படி நடிச்ச உடனே எட்டி எங்க உதைகிறாரு? மார்புல உதைகிறாரு. இதய கமலத்துல யாரு இருக்கா? மகாலட்சுமி. நாவில யாருக்கு இடம் கொடுத்தது? பிரம்மா. யாரு கொடுத்தாரு? என்னுடைய தாய் கொடுத்தாரு. உடம்புல பாதி கொடுத்தாரு. யாரு? என் மாமே சிவபெருமானுக்கு. பார்வதி கொடுத்தாரு. ஆனா இதய கமலத்திலேயே இடம் கொடுத்தாரு மகாலட்சுமிக்கு. யாரு? அதான் என் பாட்டு மகாலட்சுமி. ஏண்டா நான் இருக்கிற இடமோ இதய கமலம், அந்த ஆளு வந்து இதயத்துல வந்து எட்டி உதைக்கிறாரு. அப்ப என்னை உதைக்கிற மாதிரி தானே அர்த்தம். நீ என்னடானா என்ன பண்ற? உதைச்ச காலே உனக்கு வலிக்குது. அதாவது ஏன் இதயமே இந்த வலி வலிக்குது, உனக்கு கால் எவ்வளவுக்கு வலிக்கும் தடை கொடுக்குறீங்க அப்படின்னு கோச்சுக்கிட்டு எங்க போனாங்க? பூலோகம் வந்துட்டாங்க. ஆமா, அவங்களை தேடி வந்ததுனால இவர் எங்க இருந்தாரு? நீலோகத்துல இருந்தாரு. இல்ல கீழே வந்தாரு. எங்க போனாரு? திருப்பதி. அங்க போனாரு. திருப்பதியில இருக்கக்கூடியது யாரு? பெருமாள். அப்படின்னு யார் சொன்னது? அங்க ஒரு பெருமாள். ஏழுமலையானால திருப்பதி தான். அப்படிதான் சொல்லுவாங்க. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான். அப்ப திருப்பதி 7 மலை. 7 மலைனா 7 மலை. மலை யார் இருக்காரு? மலை மேல இருக்கிறது முருகன் இருப்பாரு. முருகன் தானே இருக்காரு. ரெண்டாவது பெருமாள் இருக்காரு. பெருமாள் சொல்லாதீங்க, மத்த வள்ளி பேசுற மாதிரி என்ன பேசக்கூடாது. என்னங்க சொல்றீங்க நீங்க? ஆனா அவர் மலைன்னு சொன்னது மேல இருந்தது பெருமாள் தானே. அங்க இருக்கிறது பெருமாள் கிடையாது. அப்புறம் முருகனோட கை எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். இப்படித்தானே இருக்கு. ஆமா, அங்க பெருமாளோட கை எப்படி இருக்கு? இப்படிதான் இருக்கு. அங்க இருக்கிறது முருக பெருமாள் தான். அது என்னங்க நீங்க புதுசா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஏழுமலையான் தானே எல்லாரும் சொல்றாங்க. நீங்க வேணா ஆராய்ச்சி பண்ணி வேணா பாருங்க. சரி, ஆராய்ச்சி பண்ணி பாக்குறோம். அங்க இருக்கக்கூடிய முருக பெருமானுக்கு பேர் என்ன தெரியுமா? பாலகுமாரன் அப்படின்னு சொல்லுது. சரி, அங்க இருக்கக்கூடியது முருக பெருமான் தான். நம்ம தான் என்ன பண்றது? ஏழுமலையான் அப்படின்னா பெருமாள் அப்படின்னு சொல்றது. எதுக்காக? அவர் அந்த மலை வழியா வந்தாருக்க வேற அங்க இருக்க கிடையாது. அவர் இருக்கிறது அடிவாரத்துல தான் இருக்காரு. சரி சாமி, இப்ப எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். பெருமாள் கோயில்ல பாத்தீங்கன்னா அத அங்க இருக்கிறதே இருக்கட்டும், இப்ப எல்லா பெருமாள் கோயில்லையும் பாருங்களேன், அவருக்கு பெருமாளுக்கு பின்னாடி அவருடைய மனைவி இருப்பாங்க. என்ன? ஆனால் பெருமாள் கோயில்ல மட்டும் அவர் மட்டும்தான் இருப்பாரு. அவர் மட்டும் இருப்பாரு. அவருடைய மனைவி லட்சுமி வந்து தனியா ஒரு சன்னதி வச்சு கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து கும்பிடணும். திருப்பதியில மட்டும் அப்படி. இது என்ன காரணம்னா நீங்க சொன்ன மாதிரி அவங்க கோவிச்சுக்கிட்டு வந்தனால அவங்களுக்கு ஒரு தனி சன்னதி எங்க. அதுதான். அதே போல சிவன், பிரம்மா, விஷ்ணு 3 பேர் இருக்கா. மும்மூர்த்திகளுக்கு தனிப்பட்ட கோவில் ஒன்னொன்னு இருக்கு. ஆமாங்க. சாபம் ஆனதுக்கு அப்புறம் தான் உருவ வழிபாடு இல்ல. ஆனா உருவ வழிபாடு யாருக்கு உண்டு? சிவபெருமானுக்கு உண்டு. ஆனா ஒரே ஒரு இடம் தான், உத்தரகோச மங்கை அப்படின்னு சொல்லக்கூடியது. அது வந்து லிங்கமா காட்சி கொடுக்குறாரு. மரகத லிங்கம். ஆனா சுருட்டைப்பள்ளி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. சுருட்டைப்பள்ளி எதுக்காக தெரியுமா? ஆழகால விஷயத்தை யார் சாப்பிட்டது? சிவபெருமான் சாப்பிட்டாரு. சிவபெருமான் சாப்பிட்ட உடனே அவங்க பொண்டாட்டி ஆகப்பட்ட அந்த பார்வதி என்ன பண்ணாங்க? உள்ள இறங்குனா நம்ம கணவர் இறந்து விடுவாரே அப்படின்னு தொண்டையோட பிடிச்சாங்க. கண்டம் என்றால் என்ன? கண்டம்னா கழுத்து. விஷம் என்ன நிறமா இருக்கும்? ஊதாவாக இருக்கும். நீலகண்டன் அப்படிங்கிற ஒரு பேர் வந்துச்சு. அவர் கண்டத்திலேயே நீல நிறமாக இருந்ததுனால நீலகண்டர் அப்படின்னு அழைக்கப்பட்டாரு. அப்படின்னு விஷத்தை சாப்பிட்ட கூட என்ன பண்ணணும்? விஷத்தை போட்டவங்க சாப்பிட்டவங்க தூங்கவே கூடாது. தூங்குனா தலம் விஷம் வந்து தலைக்கு ஏறிடும். தூங்க விடக்கூடாது. ஆமா. அவர் சிவனே விழித்திருந்த ராத்திரி என்ன ராத்திரி? சிவராத்திரிங்க. அவர் சுருண்டு பார்த்தாராம். யார் மடியில? பார்வதி மடியில சுருண்டு படுத்தாராம். அதனாலதான் என்ன பேரு? சுருட்டப்பள்ளி. சரி, அந்த வழி. அதே போல நாரதருக்கு சிலை இருக்கு அப்படின்னாங்கல்ல. ஆமா. அதே போல அதே ஸ்ரீரங்கம் பக்கத்திலேயே நான் சொன்ன திருப்பட்டூர் அந்த ஊர்லயும் இருக்கு. சரி, நிறைய ஊர்லயும் இருக்கு. அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. இப்ப நாரதருக்கு வந்து ஒரு வழிபாடு இருக்கு. அது எப்படின்னா வளம் வந்து அந்த தெருவே வளம் வந்து அது ஒரு சிலை இருக்கு நாரதருக்கு. அங்க வந்து பெரிய திருவிழா வந்து கொண்டாடுறாங்க. அது எங்கன்னு கேட்டா விராலிமலையில அங்க சிலை இருக்கு. உங்களுக்கு வந்து அங்க பெரிய திருவிழாவே கொண்டாடுறாங்க சாமி. 30 நாள் அங்க வளம் வந்து அங்க வந்து திருவிழா கொண்டாடுறாங்க. பெரிய விசேஷம் அது. அது மட்டுமா? நாரதர் வந்து ஒரு இடத்துல தங்க முடியாது. அப்படிதானே? ஆமாங்க. 24 மணி நேரம்
அதாவது ஒரு நாளைக்கு ஒரு நாளிகை ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தங்க முடியாது. ம். ஆனா ஒரு இடத்துல மட்டும் என்னால தங்க முடியும். நாரதகிரி அப்படின்னு சொல்ற நார்த்தாமலை. சரி, அங்க அங்க வந்து தவம் இருந்தனால தவம் இருந்தனால ஒரே ஒரு நாள் மட்டும் அங்க இருக்க முடியும் என்னால. சரி, அப்படிங்கிற கதையெல்லாம் இருக்கு. இப்ப நீங்க நாராயணா நாராயணான்னு பேரை சொல்றீங்கல்ல, ஒரு கணமாவது அந்த பேரை நீங்க மறந்தது உண்டா? ஒரே ஒரு நேரத்துல மட்டும் மறந்தேன். எப்ப? எப்படின்னா அகத்தியருக்கு எனக்கு ஒரு போட்டி. சரி, அகத்தியர் வந்து என்னை வந்து சோதிக்கிறார். ஐயா, என் நேரமும் நீ நாராயணனை கூப்பிடுறிய, அப்ப நீ என்ன அவ்வளவு பெரிய பக்தனா நீ? நாராயண பக்தனா நீ? அவ்வளவு பெரிய பக்தனா நீ அப்படின்னு என்ன கேட்கிறாரு. கேட்கின்ற பொழுது நான் என்ன, நான் என் நேரமும் மூச்சுக்கு 300 தடவை நான் என்ன சொல்லுவேன்? நாராயணா 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 தான் சொல்லுவேன். அப்படியா அப்படின்னு சொல்லி உன்னை நான் சோதிக்கிறேன். நீ இன்னைக்கு முழுவதும் எத்தனை முறை உன்னே காட்டி ஒரு பக்தன் வந்து பூர்வத்துல இருக்கான் அப்படின்னு யார் சொல்றது? அகத்தியர். அகத்தியர் சொல்றாரு. எனக்கு ஒரு சிறிய தலக்கணம். நான் என்ன ஒண்ணு, என்னை காட்டியும் மகாவிஷ்ணுவோட பக்தன் எவனும் இருக்க முடியாது அப்படின்னு நான் சொல்ல. அப்படியா? சரி, ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஒரு எண்ணெய் கிண்ணம், அந்த எண்ணெய் அந்த கிண்ணம் முழுவதும் எண்ணெய் நிரப்பி உங்க கையில கொடுத்துட்டாங்க. உள்ளங்கையில வச்சு இந்த உலகத்தை சுத்தி வா. இந்த உலகத்தை சுத்தி வர்றப்ப இந்த ஒரு சொட்டு எண்ணெய் கூட கீழே விழக்கூடாது. விழக்கூடாது. ஆனா நாராயண பேரை சொல்லணும், சிந்தக்கூடாது. நாராயணன் சொல்லக்கூடாது அவர் சொல்லல, அவர் சோதிக்கிறது தானே, சோதிக்கிறது தானே. இந்த எண்ணெய் வந்து கீழே சிந்தக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு. நான் என்ன ஒண்ணு இப்படியே போறேன். இடையில யார் வந்தது? விநாயகபுரம் வந்தாரு. மதிக்கல. முருகபுரம் வந்தாரு. மதிக்கல. 33 கோடி தேவர்கள் வந்தாரு. மதிக்கல. பார்க்கல நீங்க. அப்படியே என்ன கணத்தை பார்த்தாப்புல அப்படியே போயிட்டு இருந்தேன். போகின்ற பொழுது உலகத்தை சுத்தி வந்துட்டேன். அப்பதான் அகத்தியர் திரும்ப என்கிட்ட கேட்டாரு, ஏண்டா நீ நாராயணா நாராயணன் இப்படி சொன்னீங்க, பக்தன் சொன்னிய, மிகப்பெரிய பக்தன் சொன்னிய, இன்னைக்கு எத்தனை தடவை நாராயணன் கும்பிட்ட அப்படின்னு என்கிட்ட கேட்டாரு. சரி, நான் என்ன சொன்னேன், ஏயா நீ வரைக்கும் என்ன கணத்தை கையில கொடுத்துக்கிட்ட, என்னையும் கீழே சிந்தக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்ட, அப்புறம் எப்படியா நான் நாராயணன் நினைக்கிறது அப்படி நினைக்கிறிய? பூலோகத்துல அவன் உன்னைய காட்டியும் பெரிய பக்தன் இருக்கான்னு சொன்ன, அவன் எவ்வளவு பெரிய பாரத்தை தன்னுடைய குடும்ப சுமைய சுமந்துக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்திலையும் அவன் எத்தனை தடவை நாராயண கும்பிடுறான்னு போயிட்டு பாரு அப்படி சொன்ன உடனே அந்த நேரத்துல மட்டும் நான் மறந்தேன். அவன் உட்காரும் போது நாராயணா, எந்திரிக்கும் போது நாராயணா, படுக்கும் போது நாராயணா, அந்த குடும்ப சுமைகளை கூட மறந்து உங்க பாட்டம் பேரை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா சின்ன எண்ணெய் கிண்ணத்துக்காக நீங்க பாட்டம் பேரை மறந்துட்டீங்க. அப்படிலாம் இருக்குல்ல விஷயம். பெண்களே ஒரு ஆள் இருக்காங்கல்ல, எப்படி? அனுசாதேவி அத்திரிமகரியோட மனைவி யாரு? அனுசாதேவி. இரும்பு கடலை கொண்டு போயிட்டு கொடுத்தேன். யாருக்கிட்ட? 30 தேவிகிட்ட. அலைமகள், மலைமகள், கலைமகள், 3 தேவிகிட்டையும் கொடுத்தேன். இந்த இரும்பு கடலை வறுத்து கூட அப்படின்னு கேட்டேன். அவங்களால முடியல. ஏன்னா அவங்களுக்கு ஒரு கர்மம், தன்னை காட்டியும் கற்பு கரசி யாரும் இருக்கக்கூடாது, உலகத்திலே இருக்கக்கூடாது யாரும் அப்படின்னு ஒரு ஆணவம். அந்த ஆணவத்தை ஒடுக்கணும் அப்படிங்கிறதுனாலதான் கொண்டு போயிட்டு 3 வீட்டையும் கொடுத்தா 3 பேரும் வறுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அடையாம நீங்களாம் மிகப்பெரிய கற்பு கரசின்னு சொல்றீங்க, பூலோகத்துல உங்களை காட்டியும் ஒரு மிகப்பெரிய கற்பு கரசி இருக்கா. ஆனா அவங்க நம்பல. மிகப்பெரிய கற்பு கரசி இருக்கா, அவள்கிட்ட கொண்டு போயிட்டு கொடுத்து நான் இதை வறுத்து நான் கொண்டு வந்து உங்க கண்ணுக்கு முன்னாடி நான் காமிக்கிறேன். சரி அப்படின்னு சொல்லி கொண்டு போயிட்டு யார்ட்ட கொடுத்தேன்? அனுசாரி வீட்டு கொண்டு கொடுத்தேன். கொண்டு உடனே அந்த அம்மா என்ன பண்ணாங்க? இரும்பு கடலையை வறுத்து கொடுத்துட்டாங்க. தன்னுடைய கணவனை மனதார நினைத்து அந்த இரும்பு கடலை என்ன பண்ணாங்க? வறுத்து கொடுத்துட்டாங்க. சரி, கொண்டு போயிட்டு கொடுத்தோன்னா அந்த 30 தேவிகளுக்கு ஒரு பொறாமை. நம்மளை விட கற்பு கரசி யாரு இருக்கா? அப்படியா? இருக்க கூடாது, இருக்கவே கூடாது. இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால இவங்க கணவன்மார்கள் 3 பேர், யாரு? சிவன், பிரம்மா, விஷ்ணு, 3 பேரும் 3 பேர் மனைவிகளையும் அழைத்து நீ போயிட்டு அந்த பெண்ணோட பங்கம் பண்ணிட்டு வா, கற்பை வந்து பங்கம் பண்ணிட்டு வா அப்படின்னு அனுப்பி வச்சுட்டாங்க. இந்த 3 பேரும் என்ன பண்றாங்க? அப்படியே ஒரு சிவனடியார் மாதிரி வர்றாங்க, ஒரு அடியார்களா வர்றாங்கன்னு வைங்களேன், அடியார்களா வர்றாங்க. வருகின்ற பொழுது எனக்கு உணவு வேணும் அப்படின்னு கேட்கிறாங்க. உணவு சரி போட்டு தரேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எப்படி உணவு பரிமாறணும்? எப்படி? நிர்வாணமாக, ஆடை இல்லாம உணவு கொடுக்கணும். நிர்வாணம்னா உடம்புல விட்டு துணி இல்லாம நீங்க வந்து எனக்கு பரிமாறணும், அப்பதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு 3 பேரும் இல்லை. அப்படியா? அப்படின்னு சொன்ன உடனே தன்னுடைய கணவனை மனதில் நினைத்து தன்னுடைய கூந்தலை அவுத்து விட்டு வர்றாங்க. இல்ல, அதுக்கு முன்பாக தீர்த்தத்தை என்ன பண்றாங்க? தெளிக்கிறாங்க. தெளிச்ச உடனே அந்த 3 பேர் என்ன ஆயிடுறாங்க? குழந்தைகளாகிறாங்க. குழந்தைக்கு ஏதாவது அறிவு இருக்குமா? தெரியாது. தெரியும், எதுவுமே தெரியாது. ஆமா, இன்னைக்கு வாங்க, பால் கொடுக்கிற தாய மார்பை யாராவது ஒரு ஆண் பாப்பானா? பார்க்க கூடாதுங்க, பெரிய பாவம் அது. பார்க்கறதுக்கு மனசு வருமா? முதல்ல மனசு வராதுங்க. அதே பருவம் அடைகிறதுக்கு முன்னாடி, ஒரு குழந்தை பெற்றதுக்கு முன்னாடி அந்த ஆசை வரும். ஆனா குழந்தை பெற்ற பிறகு குழந்தைக்கு பால் கொடுக்கிறப்ப அந்த தாயோட மார்பை வந்து யாரும் பார்க்கறதுக்கு நினைக்கவே மாட்டாங்க. அதான் மனிதனோட தன்மை, இறைவன் கொடுத்த. கண்டிப்பா. ஆமா, ஆக குழந்தைகளை மாட்டிட்டாங்க.
குழந்தைகளை மாற்றிய பிறகு இந்த ஆளுங்க சும்மா இருக்கணுமா இல்லையா? ஆமா. அப்போ என்னன்றாங்க, இந்த வருண பகவான் காத்த ஏவி விடுறாங்க. காத்த ஏவி விடுறாங்க. இந்த மாதிரி என்னன்றாங்க, தன்னுடைய கூந்தலை வந்து அப்படியே மறைச்சிட்டு வர்றாங்க. காத்து அடிச்சோன்னா என்ன ஆகுது? பார்க்குமா இல்லையா? கூந்தல் கலையுது. அந்த நேரத்துல தான் குழந்தைய மாத்துறாங்க. சரி. ஆக இந்த 30 தேவிகளும் போன பிடிச்சவங்களை காணுமே, எங்கடா போனாங்க, இன்னும் காணமே அப்படின்னு 30 தேவிகளும் இங்கே வர்றாங்க, பூலோகத்துக்கு வர்றாங்க. பூலோகத்துக்கு வருகின்ற பொழுது அனுஷா தேவி வீட்டுக்கே வர்றாங்க. அம்மா, எங்க மூன்று பேரோட கணவர்களும் உங்களை பார்க்கறதுக்காக நாங்கள் அனுப்பி வச்சோம். எங்க கணவர்கள் இன்னும் வந்து சேரல, என்ன காரணம், எங்க கணவர்மார்கள்லாம் எங்க அப்படி கேட்குறாங்க. அப்பதான் அந்த அம்மா சொல்றாங்க, நீ தான் பெரிய கற்புக்கரிசியாச்சே, அவங்க ஒரு புருஷனை நீங்களே கண்டுபிடிச்சி கூட்டிட்டு போங்க. இந்த அம்மா கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறப்பதான் அப்படியே கட்டி அணைச்சாங்க. கட்டி அணைக்கிறப்பதான் ஒரு உருவமும் 3 தலை வந்தது. அதான் தத்தாத்திரேயர் அப்படிங்கக்கூடிய ஒரு சுவாமி. திருமலை மூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர்ல இன்னமும் அந்த கோவில் இருக்கு. கண்டிப்பா. இப்ப நீங்க என்ன காரணத்துக்காக என்ன பார்க்க வந்தீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். திருமூர்த்தி மலை, மன்னிக்கவும், திருமூர்த்தி மலை அப்படின்னு சொல்லக்கூடிய. சரி, எதுக்காக வந்திருக்கீங்க? எதுக்காக வந்திருக்கீங்க? நான் எதுக்காக வந்திருக்கேன்னு இருக்கட்டும். நீங்க உங்க பேரு? என் பேர் வள்ளிங்க. எதற்காக வந்திருக்கீங்க? காவலுக்கு. என்ன காவல்? திணை காவல். கருந்திணை செந்திணை. கருந்திணை யாருக்கு? செந்திணை யாருக்கு? கருந்திணை எங்களுக்கு, செந்திணை செந்தூர் வடிவேலனுக்கு. காரணம் இல்லாம தோரணம் கட்ட மாட்டாங்க. கண்டிப்பா தோரணம் கட்டவே கூடாது. ஊருக்கு வெளிப்புறமாக கட்டினோம்னா ஊர்ல ஏதோ ஒரு கோவில்ல திருவிழா நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஆரம்பம். ஆமா. ஒரு வீட்டுல கட்டினோம்னாக்கா அந்த வீட்டுல வந்து ஒரு காரணம் கல்யாணம் நடக்க போகுது, ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சி நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம். ஆமா. அப்படிதானே? ஆமா. எதுக்காக கேட்டா, எதுக்காக வந்திருக்கீங்க? கருந்திணையை மட்டும் நீங்க வச்சுக்கிட்டு சரி செந்திணைய வடிவேலுக்கு கொடுக்குறீங்களா? என்ன அது வந்து செந்தினை வந்து எங்க அப்பா கொடுக்க சொன்னாரு. அது இல்லாம முருகப்பெருமான் வந்து கோபக்கனலோட அனலோட இருக்கிறார். செந்தினை வந்து குளிர்ச்சியானது. இதை படைத்தால் அவருடைய கோபம் தனியும் குளிர்ச்சி ஆகும் அப்படிங்கிறதுக்காக நாங்க செந்தினை கொடுக்குறோம். என்னமா சூரபகவான் வந்து ஆட்கொண்டாரு. முதல்ல வாத்தியார்ட்ட சொல்லிட்டேன். மணப்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய கிராமத்துல சூரபகவான் ரெண்டா பொழந்தாரு. ஆணவத்தை அழித்து ஆட்கொண்டாரு. ஒரு வாதி மயிலாகவும் ஒரு வாதி சேவலாகவும் வச்சுட்டாரு. அப்பதான் கோபம் தணிஞ்சிருச்சு. அப்புறம் என்ன கோபமா இருக்கு? கோபம் தணிந்தாலும் அந்த வெப்ப கனலோடு இங்க இருக்கிறாரு அப்படின்னு எங்களுக்கு ஒரு நினைப்பு. இன்னும் தெளிவா சொல்ல போனோம்னா, சிவனின் நெற்றிக்கண்ணிலிருந்து 6 தீப்பொறியா தான் வந்தாரு. ஆமாங்க. அப்ப கனல் என்றால் என்ன? நெருப்பு. புனல் என்றால் என்ன? நீர். அப்ப தீக்குச்சியை ஊத்தி தண்ணிக்குள்ள விடணும் என்ன? அமர்ந்துருங்க. அமர்ந்துரும். இந்த 6 தீப்பொறியும் எங்க போய் விழுந்துச்சு? அங்க போய் சரவண பொய்கையில விழுந்துச்சு. சரவண பொய்கை தண்ணியில விழுந்துச்சா இல்ல வேற எங்க விழுந்துச்சா? சரவண பொய்கை தண்ணியில விழுந்தது. தண்ணியில இல்லமா, சரவண பொய்கையில விழுந்துச்சுமா? ஆமா. அது தண்ணியில விழுந்துச்சா இல்ல வேற எது மேலயும் விழுந்துச்சா? தாமரை மலர் இருக்குல்ல, அதனுடைய இலையில் விழுந்தது. வாத்தியார் நீங்க சும்மா தான் நீங்க கிளப்பிட்டு 6 தாமரை மலர்கள் மீது விழுந்தது. 6 குழந்தையாக மாறியது. ஏன்னா தாமரை இலையிலையும் சரி தாமரை இதழ்களையும் சரி ஒரு சொட்டு தண்ணி தங்குமா? நிக்காது. தண்ணி நிக்காது. நிக்கவே 6 தாமரை மலர் மேலதான் விழுந்துச்சு. அதனால அன்னை அணைக்க ஒரு உடம்பாகவும் 6 உருவமும் ஓர் உருவமாக தலை மட்டும் 6ஆக இருந்தது. 12 கைகளாக இருந்தது. கண்களாகவும் 2 காலு. அப்ப 6 தலைக்க எத்தனை கால் இருக்கணும்? 2 காலு தான் இருக்கு அவருக்கு. இருக்கு. 6 தலை இருந்துச்சுன்னா எத்தனை கால் இருக்கணும்? 12 கால்கள் இருக்கணும். ஏன் 2 கால் மட்டும் இருக்கு? தெரியலையே. நீ இன்னும் இவ்வளவு சவுடாலா படுத்து கூட தெரியலையேங்கிற என்ன காரணம்னா மரியாதை இருக்கிற ஆலயம். அதாவது என்ன காரணம்னா அன்னையாப்பட்ட ஒரு அன்னை மட்டும் இல்ல, யாரு வந்தாலும் சரி 12 கால் இருந்துச்சுன்னா எந்த காலத்தொட்டு கும்பிடுறது? அதனாலதான் 2 காலு. ரொம்ப சந்தோஷம். சரி, எதுக்காக வந்திருக்கீங்க? எதுக்காக வந்திருக்கீங்க? பார்த்து வந்திருக்கேன். ஐயோ என்ன சாமி நீங்க, என் கொலையே ஆடுது. ஏமா இப்படி சொல்லலாமா? எதுவும் ஆட காலம் கொஞ்ச நாள் ஆகும். அவருக்கு ஒரு ஆசை இருக்கு. இப்ப நீங்க சொல்லுங்க, என்ன புருஷன்னு எடுத்தோட சொன்னீங்களே, எதுக்கு? புருஷன் என்ன? புருஷன்னா கணவர்னு சொல்லலாம், புருஷன்னு சொல்லலாம். புருஷங்கிறது என்ன? கல்யாணம் பண்ணிக்கிட்டு புருஷன்னு சொல்லுவாங்க. தமிழ் அகராதிப்படி. தமிழ் அகராதிப்படி புருஷன்னா என்ன? ஆண்மகன். ஆண்மகன் தானே? ஆமா. ஆம்பளன் எதுக்கு பேர் வந்து தெரியுமா? ஆம்பளனா ஒரு பெண்ணை வந்து கட்டி காக்கணும். அது மட்டும் இல்லமா, ஆணுக்கு பிறந்த பிள்ளை ஆண் பிள்ளை, ஆண் பிள்ளை ஆண் பிள்ளை என்பது முறையே ஆம்பளை. நான் எங்க இருந்து தோன்றேன்? நீங்க வந்து எங்க தோன்றீங்க? எங்க அப்பாவோட வலது துறையில இருந்து வந்தேன். சரி. அப்ப எங்க அம்மாவுக்கு நான் பிறக்க கிடையாது. எங்க அப்பாவோட வலது துறையில இருந்து வந்தேன். அப்ப ஆணுக்கு பிறந்த பிள்ளை ஆம்பளை. சரி. முருகப்பெருமான் யாருக்கு இருந்து தோன்றாரு? சிவபெருமானுக்கு. அப்ப சிவன் ஆனா பெண்ணா?
யாரு? சிவபெருமான் வந்து ஆணு. அப்ப அர்த்தநாரீஸ்வரன் யாரு? அது ரெண்டு கலந்தது. ரெண்டு கலந்ததுன்னா அதுதான் சாமி. அர்த்தநாரீஸ்வரன் சிவன் பாதி சக்தி பாதி. சிவன் எந்த பக்கம்? சிவன் வலது பக்கம், சக்தி இடது பக்கம். அர்த்தநாதீஸ்வரன்னா ரெண்டு சேர்ந்ததுதான். யானையும் விநாயகன். ஆமா. யானை எந்த பக்கம்? இந்த பக்கம். ஆஞ்சநேயரு இந்த பக்கம். இந்த பக்கம். சங்கர நாராயணன் யாரு? யாரு? சங்கரன் யாரு? சங்கரன் சிவன். எந்த பக்கம்? இந்த பக்கம். நாராயணன் யாரு? என் மாட்ட மகாவிஷ்ணு. ஆமா. எந்த பக்கம்? இந்த பக்கம். இந்த பக்கம். அதான் சங்கர நாராயணன். சரி. அப்படின்னா அப்புறம் எப்படி சிவன் வந்து ஆண் நீங்க? ஏங்க ரெண்டு கலந்தது தானேங்க. ஒருத்தரா இருந்தாதான் அவர் ஆணு. ரெண்டு கலந்தனால அது வந்து அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ருத்ராஜம் இருக்குல்ல, ருத்ராஜம். ஆமா. ருத்ராஜம்னா என்ன தெரியுமா? ருத்ராஜம்னா கழுத்துல போடுவாங்க, அதான் ருத்ராஜம். ருத்ராஜம்னா ருத்ர அச்சம். ருத்ரனா யாரு? சிவன். சிவன். அச்சம்னா என்ன? கண்ணு. கண்ணு. அப்ப சிவனோட கண்ணுல இருந்து ஆனந்த கண்ணீர் வந்துச்சு. சரி. அந்த ஆனந்த கண்ணீர்ல இருந்து தோன்றதுதான் இது ருத்ராஜம். அப்படித்தானே? ஆமா. இந்த ஒரு கண்ணு, இந்த ஒரு கண்ணு. அப்ப ரெண்டு கண்ணுல இருந்து வந்துச்சா? ஆமா. அப்ப நெற்றிக்கல்ல இருந்து வருமா இல்லையா? ஆமா. அப்ப இந்த கண்ணுல இருந்து எங்க வந்துச்சு? சிவபெருமான். இந்த கண்ணுல சரி. சரிங்க. சரி. எதுக்காக சொல்லணும்னா சொல்லுங்க. அப்ப முருகப்பெருமானு சிவபெருமான் ஆணாக இருக்கின்ற பொழுது இந்த கண்ணுல இருந்து வெளியில வந்தாரா இல்லையா? ஆமா. அவர் தீப்பொறி வந்தாரா? அப்ப ஆணுக்கு பிறந்தப்பட்டதானே? ஆமா. அவர் ஆம்பளை தானே? ஆம்பளை தாங்க. ஆம்பளை தானே? நீங்க ஆம்பளைன்னு இப்படி எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு சந்தேகமா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் முருகனை சொல்றேன். அதான பார்த்தேன். முருகனை சொல்றீங்க நீங்க. ஆம்பளை தானே? அவர் ஆம்பளை தான். அப்புறம் என்ன பொம்பளை நான் சொன்னேன்? ஒரு ஆண். ஏன்னா முருகு என்றாலே அழகு. அவர் கடவுள்களே அழகான தெய்வம் எது அப்படின்னு கேட்டா முருகப்பெருமான் தாங்க. முருகு 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 என்றாலே அழகு. அழகுதான். அழகு என்றாலே முருகுதான். கசட தவிர வள்ளினம், நயன நமன மெல்லினம், மெல்லினம், எரள வள்ள இடையினம். இடையினம். சரி, முருகப்பெருமான் பார்த்து வந்திருக்கேன். அவரோட பெருமையை சொல்லுங்க. ரெண்டே வார்த்தையில பன்னிரு விழிகளிலே, பன்னிரு விழிகளிலே அறிவுடன் ஒரு விழியால் எனக்கு பிடிக்கல சாமி. என் மனசுக்கு பிடிக்கல சாமி. பிடிக்கல. சொல்லுமா திகழமா அழுபகல் மீத அவனை விடுத்து அழுபகல் மீத அவனை விடுத்து அவனுக்கு இருப்பதை சொல்லும் கூட்டி கொடுப்பது கூட்டி கொடுப்பது கோத்திரத்தில் சொல்ல வந்தீர் கரையோ சொந்தமா சொல்ல வந்தீர் கரையோ கவர்ச்சி செல்லாது போயோ கட்டல் வந்தாலும் கவர்ச்சி செல்லாது செல்லாது யார பத்திமா கூட்டி உங்களை தான் சொல்றேன். கூட்டி கொடுப்பதங்கள் கோத்திரத்திலும் இல்லை, கூட்டி கொடுப்பதங்கள் கோத்திரத்திலும் இல்லை, கூட்டி கொடுப்பதங்கள் கோத்திரத்திலும் இல்லை, மாற்றி உண்மை காட்டி சொல்லும் என் மாட்டை கேட்பா. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். கோபம் வருது. நான் எத்தனை கருதை காட்சி கொடுத்த கோலம் இருக்கிறாய் இன்று சூரிய அஸ்தமனம் அதற்குள் உமக்கு அந்த முருகப்பெருமானுக்கு திருமணம் செய்து வைப்பேன். அப்படி செய்யாவிட்டால் நான் அணிந்திருப்பது முடிச்சு மொழி. இது சத்தியா சத்தியா சத்தியம். வைத்தியம் 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 வைத்தியத்துக்கு வைத்தியம் யார் வர்றாங்க? நாடு பாருங்க. அத்தாடி பள்ளிநாயகம் என்ன 4 தடவை வந்து கூட்டி கொடுப்போம் கிட்ட அனுப்பிட்டீங்க.
அந்த முருக பெருமான எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ரொம்ப ஆசையோட இருக்காரு. அவர் ஆசையோட இருக்காரு. நீங்க கூட்டு கூட்டு அனுப்பிட்டீங்களே. உங்க தலைமையில அடிச்சு சத்தியமா சொல்றேன். என் தலையில அடிக்க இருக்கவே இல்லை, உண்மை இல்லை. அந்த அவர் தலையில அடிக்க ஆல்ரவுண்டுக்கார தலையில அடிச்சு அங்கேயே அப்படிதான் அவர் தலையில அடிச்சு நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. உண்மையிலே முருக பெருமானை எனக்கு பிடிச்சிருக்கு. நேரம் அந்த முருகன்ட்ட போய் கல்யாணம் தானே, சைடு கப்பு இதெல்லாம் ஆரம்பத்துல இருந்து அதுலயே இருக்கானே. என்ன மறக்க மாட்டேன் முருகா, வர வேண்டும் முருகா. உங்கள் தரிசனத்துக்காக நானும் நாட்டு மக்களும் காத்து கொண்டு இருக்கிறோம். வர வேண்டும் முருகா, வர வேண்டும்.